வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கலாம், அல்லது டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான தேடலோட தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற மூலக்கட்டுரை அண்டம் குரல் பாகம் 2, அதாவது அர்த்தநாரீஸ்வரர் அமைப்பும் திசை மாற்றமும் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு வித்தியாசமான டாபிக். கண்டிப்பா, இது ரொம்பவே ஆழமான ஒரு சப்ஜெக்ட். நாம பொதுவா கோயிலுக்கு போவோம், கும்பிடுவோம், திரும்பி வருவோம். அங்க இருக்கிற கற்சிலைகள் என்னைக்காவது நகர்ந்து நம்ம பார்த்திருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த சிலைகளை சுற்றி நீங்க பயணிக்கும் திசை மாறும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரசவாதம், அதாவது ஒரு பயாலஜிக்கல் மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆரம்பத்துல கேட்கும்போது இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பக்கா சயின்ஸ் இருக்கு. சரி, இது கொஞ்சம் விரிவா பிரித்து பார்ப்போம். இத பத்தி பேசதான் நம்ம நிபுணர் இடைஞ்சிருக்கார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம வெறும் செங்கற்களையும் கருங்கற்களையும் ஒரு பழங்கால கட்டிடக்கலையை மட்டும் பார்க்க போறதில்ல. பிரபஞ்ச ஆற்றலுக்கும், அதாவது அண்டத்துக்கும் மனித உடலுக்கும் உள்ள தொடர்பை எப்படி நம்ம முன்னோர்கள் ஒரு வரைபடமா ஒரு ஆர்கிடெக்சரா மாத்துனாங்க அப்படிங்கறது தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண நம்பிக்கை கிடையாது. இது நம்ம உடலோட இயற்பியலையும் மூளையோட செயல்பாட்டையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது, ஒரு பிரம்மாண்டமான டிசைன். இந்த கட்டுரைய படிக்கும்போதே எனக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு. குறிப்பா அந்த அர்த்தநாரீஸ்வரர் அமைப்பு. நமக்கு அந்த அடிப்படையான விஷயம் தெரியும். சிவபெருமானோட வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் சக்தியும் இணைந்திருக்கிற கோலம். ஆமா, ரொம்ப பிரபலமான ஒரு வடிவம் அது. வலது பக்கம் சிவன், அதாவது சூரியன் அல்லது ஆற்றல். இடது பக்கம் சக்தி, அதாவது சந்திரன் அல்லது அருள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனா இந்த கட்டுரை இத ஒரு மத குறியீடா மட்டும் பார்க்காம நம்ம மனித உடலோட நேரடியா ஒப்பிடுது. அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பயாலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசலாமா? நிச்சயமா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு தெய்வத்தோட வடிவம் கிடையாது. அது அதாவது உங்க உடலோட வடிவமைப்பே குறிக்கிற ஒரு கண்ணாடி. நம்ம உடலையே குறிக்கிற ஒரு கண்ணாடியா? ஆமா, நம்ம மனித உடலும் இதே அடிப்படையில தான் இயங்குதுன்னு கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம உடலோட வலது பக்கம் பிங்கள நாடி அப்படின்னு அழைக்கப்படுது. இது சூரியனோட தன்மையை கொண்டது, அதாவது வெப்பம், ஆக்ரோஷம், அதீத ஆற்றல். புரியுது. இத மாடர்ன் சயின்ஸ்ல சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இடது பக்கம்? இடது பக்கம் இடைக்கலை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சந்திரனோட தன்மையை கொண்டது, குளிர்ச்சி, அமைதி, ஓய்வு. இத பாராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட்னு சொல்லலாம். சூப்பர். இது அப்படியே நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. உங்க உடல ஒரு யந்திரமா நினைச்சு பாருங்க. அதுல ஹீட் ஆகிற ஒரு பகுதியும் இருக்கு, அதை கூல் பண்ற ஒரு பகுதியும் இருக்கு. இந்த ரெண்டும் சரியான பேலன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு ஆரோக்கியமான சமநிலையான மனுஷனா இருக்க முடியும். கரெக்ட். இதத்தான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் பல ஆயிரம் வருஷங்களா ஒரு குறியீடா நமக்கு சொல்லிட்டு வருது. ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோணம். ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில டிராஃபிக்ல வண்டி ஓட்டும்போது இல்ல ஆபீஸ்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது நம்ம மூளை முழுவதுமா அந்த பிங்களை நாடி, அதாவது சிம்பத்தெட்டிக் மோட்லயே தான் இருக்கு. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், அந்த பேலன்ஸ் அங்கேயே மிஸ் ஆயிடுது. சரி, இப்போ இந்த உடம்போட வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது எப்படி ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது ரியல் லைஃப்ல வேலை செய்யுது? இத கேக்குற நீங்க இப்போ மனசளவுல ஒரு கோயிலுக்குள்ள நுழைவதா கற்பனை செய்துக்கோங்க. ஒரு பெரிய கோபுர வாசல். ஆமா, கோபுர வாசல் வழியா உள்ள போறீங்க. உங்களுக்கு நேரா மூலஸ்தானத்துல தெய்வ சிலைகள் இருக்கு. அந்த சிலைகளோட முன்பக்கத்தை நீங்க பார்த்தபடி நிக்கிறீங்க. இந்த தருணத்துல அங்க என்ன நடக்குது? நீங்க உள்ள நுழையும் போது உங்க உடலையும் மனசையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க சிலைகளுக்கு நேரா நிக்கும்போது உங்க இடது கை பக்கம் சந்திரனும் வலது கை பக்கம் சூரியனும் இருக்காங்க. நம்ம வலது கை பக்கம் சூரியனா? ஆமா, ஏன்னா சிலை உங்களை நோக்கி இருக்கு. அதனால சிலையோட வலது பக்கம், அதாவது சூரியன், உங்களுக்கு நேரெதிரா உங்களோட வலதுகை பக்கத்துல இருக்கும். நீங்க ஒரு சாதாரண மனுஷனா உலகியல் சார்ந்த பல எண்ணங்களோடும் குழப்பங்களோடும் அந்த இடத்துக்குள்ள போறீங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட போவோம் பொதுவா. அப்போ உங்க இடதுபுறம் இருக்கிற அந்த சந்திர ஆற்றல் உங்க உடலோட இடைக்கலை நாடியையும், வலதுபுறம் இருக்கிற சூரிய ஆற்றல் பிங்களை நாடியையும் ஒரு விதமான தொடர்புக்கு கொண்டு வருது. அதாவது ஒரு எனர்ஜி சிங்க் நடக்குது. கரெக்ட். உலக வாழ்க்கையில பல உணர்ச்சிகளால அலைக்கழிக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உள்ள வர்ற உங்களுக்கு இந்த முதல் தரிசனமே
உங்க புற ஆற்றல்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான முதல் படியா அமைது. அதாவது நாம உள்ளே நுழையும் போதே நம்மளை அறியாமலேயே ஒரு கிரவுண்டிங் நடக்குதுன்னு சொல்றீங்க. அந்த இடத்தோட அமைப்பே நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த ஆரம்பிச்சிடுது. ஆமா, அந்த ஸ்பேஸ் டிசைன் அப்படிப்பட்டது. சரி, மூலவர தரிசனம் பண்ணியாச்சு. பொதுவா நாம அடுத்து என்ன பண்ணுவோம்? பிரகாரத்தை சுத்தி வருவோம். அப்படி சுத்தி வரும்போது அங்க மரத்தடியில பின்னி பிணைந்த நிலையில இருக்கிற நாகர் சிலைகளை நம்ம பார்த்திருப்போம். 2 பாம்புகள் ஒன்னோடு ஒன்னு பின்னிக்கிட்டு இருக்கும். நம்ம பொதுவா அதை ஏதோ நாகதோஷத்துக்காக வச்சிருக்காங்கன்னு நினைச்சு கும்பிட்டு வருவோம். ஆனா இந்த கட்டுரை இதுக்கு ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் காரணத்தை சொல்லுது. அந்த நாகர் சிலைகள் உண்மையில் எதை குறிக்குது? இதை இன்னும் பரந்த கோணத்துல பொருத்தி பார்த்தோம்னா, அந்த நாகர் சிலை வெறும் வழிபாட்டு பொருள் கிடையாது. மூலக்கட்டுரை இதை ஒரு அடையாளக்குறி அல்லது ஒரு மார்க்கர் அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிடுது. மார்க்கர்னா? நீங்க மூலவர்கிட்ட அந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்கினதுக்கு அப்புறம் பிரகாரத்தை சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நடக்கும்போது உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? நாம முன்னாடியே பேசின அந்த இடைக்கலை நாடியும் பிங்களை நாடியும், அதாவது சூரிய சந்திர ஆற்றல்கள் உங்களுக்குள்ள மெல்ல மெல்ல ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைய தொடங்குது. ஓஹோ. அந்த 2 ஆற்றல்களும் சரியா பின்னி பிழைஞ்சு உங்க உடம்புக்குள்ள ஒரு முழுமையான பேலன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கறத உணர்த்துற ஒரு சிம்பல் தான் அந்த நாகர் சிலை. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு. சொல்லுங்க. நாம வெறுமனே பிரகாரத்தை சுத்தி நடக்கிறதுனால மட்டும் எப்படி உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் பின்னி பிணைய ஆரம்பிக்கும்? அந்த மெக்கானிசம் என்ன? ரொம்ப சரியான கேள்வி. நீங்க பிரகாரத்தை சுத்தி வரும்போது நீங்க சும்மா நடக்கல. அது ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில ஒரு குறிப்பிட்ட தாளத்துல நடக்கிறீங்க. ஒரு ரிதம் இருக்கு. ஆமா, இந்த உடல் இயக்கம் உங்க மூளைக்கு தொடர்ந்து ஸ்பேஷியல் டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க அந்த மரத்தடிக்கு வரும்போது இயற்கையோடு இணையும் போது உங்க மூளையோட 2 பக்கமும் சரிசமமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே, அந்த விஷுவல் கியூஸ். எக்ஸாக்ட்லி. அந்த பின்னி பிணைந்த நாக சிலைகளை நீங்க உங்க கண்ணால பார்க்கும்போது அந்த விஷுவல் கியூ உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஆமா, இப்ப என் உடம்புக்குள்ளேயும் இந்த பேலன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்க ஆழ் மனசுக்கு உணர்த்துறதுக்காக தான் அந்த இடத்துல அதை ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. வாவ், இப்ப புரியுது. அதாவது அந்த சிலைகள் நம்ம மூளைக்கு கொடுக்கிற ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷன். ஆமா, ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி. சரி, இப்போ விஷயத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வரப்போறோம். பிரகாரத்தை முழுமையா சுத்தி முடிச்சிட்டு நாகர் சிலைகளையும் பார்த்துட்டு நாம இப்போ திரும்பி வெளியே வரப்போறோம். இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். வெளியே வர்ற வழியில நம்ம மறுபடியும் அதே வாசல் வழியா தான் வரணும். சிலைகள் எல்லாம் நம்ம உள்ளே போகும்போது எப்படி இருந்ததோ அதே இடத்துல தான் இப்போதும் இருக்கு. அவை 1 இன்ச் கூட நகரல. கண்டிப்பா. ஆனா நீங்க இப்போ திரும்பி நடக்கிறீங்க. அதாவது உங்க திசை சரியா 180 டிகிரி மாறிடுச்சு. உள்ளே போகும்போது சிலைகளை பார்த்த திசைக்கும் வெளியே வரும்போது நீங்க நடக்கிற திசைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த 180 டிகிரி திசை மாற்றத்தால என்ன நடக்குது? இதுதான் இந்த கட்டுரையோட மிக முக்கியமான உச்சக்கட்டம். நீங்க திரும்பி வெளியே வரும்போது சிலைகள் நகரல, ஆனா உங்க திசை மாறி இருக்கிறதுனால இப்போ உங்க வலது கை பக்கம் சந்திரன் வந்துடுறாரு. ஓகே. அதே போல உங்க இடது கை பக்கம் சூரியன் வந்துடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன அமைப்பு? ஆமா, கட்டுரையின் ஆரம்பத்துல நம்ம பேசின அதே அர்த்தநாரீஸ்வரர் அமைப்பு. அதாவது தெய்வத்தோட பார்வையில வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் இருப்பாங்க. இப்போ நாம 180 டிகிரி திரும்பினதும் நாமளும் அதே திசையை நோக்கி நிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த தெய்வத்தோட அதே பார்வையோடு அதே ஓரியன்டேஷனோடு உங்க உடலும் அந்த தெய்வீக நிலைக்கு தகவமைக்கப்படுது. இது கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. நீங்க சாதாரண மனுஷனா உள்ள நுழைஞ்சீங்க. அப்போ நீங்க சிலைக்கு எதிர் திசையில இருந்தீங்க. ஆனா அந்த திசை மாற்றத்தின் மூலமா இறைவனோட ஆற்றலை பெற்று இப்ப நீங்க வெளியே வரும்போது நீங்களே ஒரு அர்த்தநாரீஸ்வரா மாறி வெளியே வர்றீங்க. வாவ். அதாவது ஆண் பெண் அல்லது வெப்பம் குளிர்ச்சி என 2 ஆற்றல்களும் முழுமையா சமநிலை பெற்ற ஒரு மனிதனா நீங்க வெளியே வரீங்க. போருங்க, நான் இத சவால் விட விரும்புறேன். தாராளமா. தத்துவார்த்தமா நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போறோம், சுத்துறோம், திரும்புறோம், கடவுளோட அதே திசையில வெளியே வரோம், பேலன்ஸ் ஆகிடுறோம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா வெறுமனே நான் வாசல்ல 180 டிகிரி திரும்புறதுனால எப்படி என் மூளையிலயோ இல்ல நரம்பு மண்டலத்திலயோ ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும்? இது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? இதுக்குள்ள ஏதாவது உண்மையான அறிவியல் இருக்கா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. தத்துவத்தை தாண்டி இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் இருக்குன்னு கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. நம்ம மனித உடலோட நரம்பு மண்டலம் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, கான்ட்ரலாட்ரல் கனெக்ஷன். அதாவது இடது பக்க உடம்பை வலது மூளையும் வலது பக்க உடம்பை இடது மூளையும் கண்ட்ரோல் பண்ணுது. நரம்புகள் குறுக்கு நெடுக்கா அமைஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க.
உங்க இடது கால்ல தொடங்குற நரம்பு உங்க வலது மூளையிலயும், வலது கால்ல தொடங்குற நரம்பு உங்க இடது மூளையிலயும் முடியுது. நம்ம நரம்பு மண்டலம் இப்படி ஒரு குறுக்கு நெடுக்கு அமைப்புல தான் இயங்குது. ஓகே. இப்போ இத கோயிலோட திசை அமைப்போட இணைச்சு பாருங்க. நீங்க கோயிலுக்குள்ள நுழையும் போது ஒரு குறிப்பிட்ட திசையில உங்க மூளையோட ஸ்பேஷியல் அவேர்னஸ், அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வு உங்க மூளையோட பெரைட்டல் லோப்ல பதிவாகுது. பெரைட்டல் லோப் அப்படிங்கிறது மூளையில ஸ்பேஸை மேப் பண்ற ஒரு பகுதி. ஆமா, உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சிலைகள், வெளிச்சம், தூண்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷுவல் கியூவா உங்க மூளைக்குள்ள போகுது. ஓகே. அதாவது என்னோட மூளை நான் இருக்கிற இடத்த மேப் பண்ணிக்குது. ஆமா, அப்ப இங்க பிரகாரத்தை சுத்தி நடக்கிறீங்க, அது உங்க உடலோட 2 பக்க நரம்புகளையும் தூண்டி விடுது. அந்த ரித்மிக் நடையால. கரெக்ட். கடைசியா நீங்க 180 டிகிரி திரும்பும்போது உங்க ஒட்டுமொத்த பார்வை கோணமும் அப்படியே தலைகீழா மாறுது. ஆனா அந்த இடம் மாறல, நீங்க மட்டும்தான் மாறி இருக்கீங்க. உங்க மூளை இப்போ இந்த புதிய திசைய ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அப்போ மூளைக்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கும். இந்த குறிப்பிட்ட தருணத்துல உங்க மூளையோட வலது மற்றும் இடது அரைக்கோளங்கள், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸ், அவற்றோட டேட்டால சிங்க் பண்ணுது. தொடர்ந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்த நரம்புகள் இந்த திசை மாற்றத்தாலையும் மூளையோட ஸ்பேஷியல் ரீமேப்பிங்னாலையும் ஒரு சமநிலைக்கு தள்ளப்படுது. ஓஹோ, அப்போ இந்த முழு அமைப்பும் நம்ம மூளையை ஏமாத்தி அல்லது டியூன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வர டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது, டியூன் பண்றதுன்னு சொல்லலாம். யோகாசனம் செஞ்சு மூச்சு பயிற்சிகள் மூலமா எந்த சமநிலையை ஒரு யோகி அடையிறாரோ அதே சமநிலையை ஒரு சாதாரண மனிதனும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நரம்பியல் தூண்டுதல் மையங்கள் தான் இந்த கோயில்கள். நிஜமாவே இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட் தான். நீங்க கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணாமலேயே உங்களை நடக்க வச்சு உங்க திசையை மாற்றி உங்க மூளையோட 2 பக்கத்தையும் ஆக்டிவேட் பண்ணி இந்த ஆற்றல் மாற்றத்தை உடலுக்குள்ள நிகழ்த்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது தற்செயலா நடந்தது கிடையாது. இது ஒரு மிக துல்லியமான பயாலஜிக்கல் மற்றும் ஆர்க்கிடெக்சரல் இன்ஜினியரிங். இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. மூளையோட நரம்புகள் குறுக்கு நெடுக்கா இருக்கறதால ஒரு 180 டிகிரி திருப்பம் நம்ம விஷுவல் மற்றும் ஸ்பேஷியல் இன்புட்டை மாத்தி மூளையோட 2 பக்கத்தையும் எப்படி கட்டாயமா ஒர்க் பண்ண வைக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, நம்ம முன்னோர்கள் கட்டின ஒவ்வொரு கல்லுக்கும் பின்னாடியும் இந்த சயின்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு கோயிலுக்குள்ள போனாலும் வெறுமன சாமிய மட்டும் பார்த்துட்டு வராம அந்த ஸ்பேஸ் நம்ம நரம்பு மண்டலத்தோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நம்ம கவனிப்போம். நீங்க உள்ள போறீங்க, உங்க மூளையோட 2 பக்கமும் தூண்டப்படுது. பிரகாரத்தை சுத்தி வந்து திரும்புறீங்க. பிரபஞ்சத்தோட ஒரு சிறு அங்கமா, பேலன்ஸ்டான ஒரு அர்த்த நாரீஸ்வரரா நீங்க வெளியே வரீங்க. இதத்தான் கட்டுரையின் முடிவுரை ரொம்ப தெளிவா சுருக்கி கூறுது. சிலைகள் அங்க மாறவே இல்ல, ஆனா அந்த பயணத்துல நீங்க மாறிட்டீங்க. நாம மாறிட்டோம். அந்த பாதி ஆற்றல் சமநிலை உங்க உடலுக்குள்ளும் நிகழ்ந்துடுச்சு. அண்டத்தில் உள்ள பிரபஞ்ச ஆற்றல், அதாவது மேக்ரோகாசம், உங்களோட பிண்டத்திற்குள், அதாவது மைக்ரோகாசம், உங்க உடலுக்குள் இறங்கியதன் முழுமையான அடையாளம்தான் இந்த கோயில் உலா. உண்மைதான், இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கோவில்கள்ல இருக்கிற சிலைகளை நாம வெறும் கலையாகவோ பக்திக்கான பொருளாகவோ மட்டுமே பார்த்திருக்கோம். ஆனா அதுக்குள்ள இவ்ளோ பெரிய அறிவியல் இருக்கு. ஆமா, நீங்க அந்த சிலைகளை சுற்றி வரும் திசை, நீங்க திரும்புற கோணம் உங்க உடலோட நரம்புகளை தூண்டி உங்க உடம்புல இருக்கிற வெப்பத்தையும் குளிர்ச்சியையும், அதாவது சிம்பத்தெட்டிக் மற்றும் பாராசிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலங்களை சமன் செஞ்சு உங்கள ஒரு முழுமையான அமைதியான மனுஷனா மாத்திர வேலையை செய்து அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். இந்த ஆழமான தேடலோட முடிவுல உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. பழங்கால கட்டிடங்கள் நம்ம மனசையும் உடலையும் இப்படி ரொம்ப நுட்பமா திட்டமிட்டு சமநிலைப்படுத்தினத இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு பழமையான கட்டிடத்திலோ அல்லது ஒரு நவீன கார்ப்பரேட் ஆபீஸ்லோ இல்ல ஒரு ஷாப்பிங் மால்லயே நுழையும் போதோ நடக்கும் போதும் கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா கவனிக்கணும். அந்த இடத்தோட வடிவம், அது அமைக்கப்பட்டிருக்கிற திசை, அங்க இருக்கிற வெளிச்சம், அந்த ஸ்பேஸ், இவை எல்லாமே நீங்க அறியாமலேயே உங்க மூளையோட நரம்புகளை தூண்டி உங்க உள்ளுணர்வுகளை உங்க மனநிலை எப்படி மாற்றி அமைக்குது. அது ஒரு நல்ல பாயிண்ட். கட்டிடக்கலை அப்படிங்கிறது வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கண்ணாடிகளாலும் கட்டப்பட்ட ஒரு ஜடப்பொருள் கிடையாது. அது நம்ம மனசை செதுக்கிற, நம்ம நரம்புகளை தூண்டுற ஒரு மாபெரும் கருவியா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நீங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிற அறை கூட உங்க நரம்பு மண்டலத்தை ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். 100% வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வியோடு இன்றைய நமது விரிவான அலசலை நாம நிறைவு செய்வோம்.
உங்க பொன்னான நேரத்தை இந்த தேடலுக்காக செலவழிச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான சயின்ஸ் மற்றும் ஆர்க்கிடெக்சர் உங்களுக்குள்ள பல புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அறிவார்ந்த தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து தேடுவோம். நன்றி.